இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி pgAdmin டேட்டாபேஸ்ல Sequelize methods யூஸ் பண்ணி rows இன்சர்ட் பண்ண போறோம், அதாவது ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ரெண்டு சினாரியோ இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றது, இன்னொன்று வந்து அட் ஸ்ட்ரெச்சில் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்றது. ஸோ ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது வந்து மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பல்க் கிரியேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ கிரியேட் யூஸ் பண்ணும்போது சி ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், பல்க் கிரியேட்னு யூஸ் பண்ணும்போது சி வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, கிரியேட்டுக்கு வந்து மெத்தடுங்கிறனால பேராந்தசிஸ் போட்டிருப்போம். ஸோ இது சீக்வலைஸ் அப்படிங்கிறனால நம்ம எல்லாமே ஆப்ஜெக்ட் ஃபார்மேட், அதாவது கீ ரோல் நம்பர் அப்படிங்கிறது கீ. ஸோ கீ வந்து என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு காலம் நேமா இருக்கும். இது காலம் வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி, அதாவது 12 அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல கொடுப்போம். இது பல்க் கிரியேட் அப்படின்னா நம்ம நிறைய ரோஸ் இன்சர்ட் பண்ண போறோம், அதனால நம்ம வந்து அரே பிராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ கிரியேட்டுக்கு அரே பிராக்கெட் இருக்காது, ஏன்னா சிங்கிள் ரெக்கார்ட். பல்க் கிரியேட்னா மோர் தென் ஒன் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுவோம், அதனால கண்டிப்பா அரே பிராக்கெட்குள்ள நம்ம n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நாம வந்து Node.js யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌசரில் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து டேட்டா பேஸு, ஸோ டேட்டா பேஸ் நேம் வந்து ஒர்க் பிளேஸ், அதில் எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன காலம், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், லொகேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா இஎம்பி அப்படிங்கிற வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம இப்போ கிரியேட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இஎம்பி டாட் கிரியேட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாமே ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டோட கீஸ் எல்லாம் என்னவா இருக்கும், எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு கீ, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், லொகேஷன். ஸோ இந்த கீஸ் எல்லாம் நம்ம கொடுத்துடலாம் ஆப்ஜெக்ட்குள்ள. ஸோ எம்ப்ளாயி ஐடி, ஸோ ஏதாவது வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி மட்டும் இன்டீஜர், மீதி எல்லாமே ஸ்ட்ரிங். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறதுனால கோட்ஸ் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 1307 அப்படிங்கிற இன்டீஜர். அடுத்தது எம்ப்ளாயி நேம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங், அப்படி அதனால கோட்ஸ்குள்ள கொடுக்கணும், ஐதர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆருஷ். அடுத்தது டிபார்ட்மெண்ட். ஸோ அதுவும் ஸ்ட்ரிங் தான், அதனால கோட்ஸ்குள்ள கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீசஸ். அடுத்தது லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை. ஓகே, ஸோ நம்ம இது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம நோட்ல வந்து டாட் தென் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டாட் தென்ல நம்ம எனி வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி அதை கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா டாட் தென்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, நம்ம app.listen 4000 போர்ட்ல வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். என்ன அவுட்புட்னா, ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த போர்ட் 4000ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ ஆப் ரன் ஆகுது. ஸோ இங்கே நம்ம போய் பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடி 1307, நேம், டிபார்ட்மெண்ட், லொகேஷன். ஸோ இந்த அப்டேட்டட் கிரியேட்டட் நம்ம வந்து pgAdmin டேட்டா பேஸ்ல ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிற வேல்யூஸ். ஸோ இதை நம்ம இப்போ ரிஃப்ரெஷ், ஸோ இப்போ வந்து 1307 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடி இல்லை. இப்போ இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 1307 ஆருஷ் ரெக்கார்டு, அப்புறம் சர்வீசஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட், லொகேஷன் மும்பை, என்ன கொடுத்தோமோ அது வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு pgAdminல. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பல்க் கிரியேட்டும் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ பல்க் கிரியேட்டுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா அரே பிராக்கெட் யூஸ் பண்ணணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஸோ பல்க் கிரியேட்டுக்கு நம்ம இப்போ அந்த மெத்தட் நேம் எழுதிடலாம். ஸோ சி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ பல்க் கிரியேட் அப்படிங்கிறனால நம்ம வந்து அரே பிராக்கெட் கொடுக்கணும், ஏன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அரே பிராக்கெட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். கமா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கமா செகண்ட் ஆப்ஜெக்ட் கமா தேர்ட் ஆப்ஜெக்ட் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கிளம்ஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் நியூ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுல நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி இதுல போட்டுடலாம். ஓகே, ஸோ m.bulk create of என்ன கிரியேட் பண்ணணும், நம்ம இந்த இன்சர்ட்ஸ் இதுக்குள்ள இந்த ரெக்கார்டை கொடுக்கணும், இந்த வேரியபிள் நேமை கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பல்க் கிரியேட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கனால இந்த 2 ரெக்கார்ட்ஸ், இந்த ரெக்கார்ட்ஸுக்கும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8, தென் ஏதாவது பேரு 1400, இது ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், இது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப் ரன் ஆகுது. ஸோ நம்ம இதில் ப்ரௌசரில் போய் ஆப்பில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 1308 எம்ப்ளாயி ஐடியும் 1400வும் இன்சர்ட் ஆயிடுச்சு. பிஜி அட்மினையும் போய் செக் பண்ணிடலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே 1308ஓடதும் 1400வும் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து Sequelize methods create and bulk create யூஸ் பண்ணி pgAdminல நம்ம ரெக்கார்ட்ஸை ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.